ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டியூஸ்டே மார்னிங்க. இன்றைக்கி வந்து லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். என்னென்னே தெரியல, தூக்கமே வரல. நைட்டு ஏர்லி மார்னிங் 4 o'clock தான் தூங்கவே போனேன். லேட்டாக எழுந்திரிச்சாலும் இன்றைக்கி செய்ய வேண்டிய ஒர்க் அவுட்டை செஞ்சு முடிச்சிட்டேங்க. யோகா தான் பண்ணேன். யோகாலாம் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் குடித்தாச்சு. இன்றைக்கி சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட்டை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதுவும் இல்லாமல் கிச்சனில் கொஞ்சம் நிறைய வேலை இருந்ததுங்க. முளை கட்டுறதுக்காக இந்த பச்சை பயிறு ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இட்லி மாவு அரைக்கணும். அதுக்காக அரிசி உளுந்து இதெல்லாம் ஊற போட்டிருக்கேன். தென் ஃபேஸ்க்கு போடுற பவுடருக்காக பச்சை பயிரை காய வச்சுருக்கேங்க. அது நல்லா காஞ்சோன்னே பொடியாக நுணுக்கணும், பவுடர் பண்ணணும். இது கூட ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் என்ன அப்படின்னு உங்களுக்கு இந்த ஃபேஸ் பவுடர் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை நல்லா காஞ்சோன்னே பொடியாக நுணுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கார்த்திகை மாதம் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருந்தேன் இல்லையா, அதெல்லாம் நல்லா சோப் பவுடரில் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சுருக்கேன். நல்லா காஞ்சோன்னே அதை எடுத்து அப்படியே பாக்ஸில் வைக்கணும். ஸோ வெயிலில் காய வச்சுருக்கேன். இன்றைக்கி லஞ்சுக்கு ரொம்ப சிம்பிளாக கொய்யாக்காவும் க்ரீன் ஆப்பிள் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இன்றைக்கி ஈவினிங்கோ இல்லை நைட்டோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, வரும்போது அவங்க டின்னர் வாங்கிட்டு வருவாங்க, இல்லைன்னா வெளியில் அழைச்சிட்டு போவாங்க. ஸோ அதனால் சிம்பிளாக எடுத்துக்கிட்டேன். அரிசி உளுந்து நல்லா ஊறிடுச்சு ஈவினிங்கே. ஸோ அரிசி மாவு இதெல்லாமே அரைச்சி வச்சுட்டேங்க. ஈவினிங் ஒரு 9 o'clock தான் அவங்க வந்தாங்க. வரும்போதே டின்னர்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கி டின்னர் கிரில் சிக்கன் தான். ஸோ அது இன்னிய டே இப்படி தான் போணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.